வணக்கம். என்னோட பேர் ராஜபோதி, நிறுவனம் மற்றும் பயிற்று ரேடியன் IAS அகாடமி. ஸோ இன்னைக்கு வாய்ஸ் ஃபைலில் நம்ம ஒரு 10 கேள்விகள் உங்களை கேட்க போகிறேன். இன்னைக்கு 10 கேள்விகள் தமிழ்நாடு சம்மந்தப்பட்டவை. நமக்கு தமிழ்நாடு சம்மந்தப்பட்டவை அப்படிங்கிறது தான் நம்ம சிலபஸில் அதிகமாக இருக்கும். குறிப்பாக பொதுத்தமிழ் 100 போயிடும். அதுக்கப்புறம் அடிப்படை கணித அறிவு 25, மீதி இருக்க இந்த 75 பொது அறிவு கேள்விகளில் அதிகமாக கேட்கப்படக்கூடிய கேள்விகள் எது அப்படின்னா தமிழ்நாடு சம்மந்தப்பட்டவை. இந்த தமிழ்நாடு சம்மந்தப்பட்டவை தான் யூனிட் 8ல் இருக்குது, யூனிட் 9ல் இருக்குது. அதுக்கப்புறம் ஈவன் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள்லையும் கேட்பாங்க, அப்புறம் ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியாவிலையும் கேட்பாங்க, ஈவன் ஜாகிரபிலையும் கேட்பாங்க. சரிங்களா? எல்லாத்துலேயுமே தமிழ்நாடு சம்மந்தப்பட்டவை அப்படிங்கன்னு எடுத்துட்டிங்க அப்படின்னா கிட்டத்தட்ட அந்த 75 கேள்விகளில் குறைந்தபட்சம் 25-30 கேள்விகளுக்கு மேலேயே வரலாம். ஸோ இந்த கேள்விகளில் குறைந்தபட்சம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 6-7 எடுக்கணும். 9-10 எடுக்கிறவங்க மட்டும், எஸ்பெஷலி இது ரேடியன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான வாய்ஸ் ஃபைல். 9-10 எடுக்கிறவங்க 9840398093, திரும்ப நம்பர் சொல்கிறேன், 9840398093 அப்படிங்கிற அந்த நம்பருக்கு டெலிகிராம் பண்ணுங்க. வாட்ஸ்அப் கிடையாது, டெலிகிராம் பண்ணுங்க. 9-10 எடுத்தவர்கள் மட்டும், அதாவது 10 கேள்விகளுக்கு 9-10 சரியாக விடை சொல்லணும். நம்ம கேட்குற கேள்விகள் எதுலையுமே ஆப்ஷன்ஸ் இருக்காது. சரிங்களா? ஸோ நீங்கள் தான் டைரெக்டாக, நம்ம எப்போவுமே எந்த மாதிரி படிச்சிருக்கோம், நல்ல ஸ்டூடெண்ட், நல்ல ஒரு டாப் ரேங்க் எடுக்கிற ஸ்டூடெண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு கொஸ்டினை படித்த உடனே ஆன்சர் என்னன்னு தெரியணும். சரிங்களா? 4 ஆப்ஷனில் போய் தர மாட்டார், அந்த ஆன்சர் ஆப்ஷனில் இருக்கான்னு பார்க்காரு. அது எல்லாத்துக்கும், தமிழுக்கும் சரி, கணிதத்துக்கும் சரி, பொது அறிவு எல்லாத்துக்கும் சரி. இப்போ நம்ம கேள்விக்கு போகலாமா? முதல் கேள்வி. இந்த கேள்விகள் எல்லாமே நம்ம டிஎன்பிசியில் கேட்கக்கூடிய கேள்விகள், அதிகமாக ரிப்பீட் பண்ணக்கூடிய கேள்விகள், சிலபஸில் இருக்கக்கூடிய கேள்விகள். எந்த பல்லவ மன்னரை சமுத்திரகுப்தர் தோற்கடித்தார்? எந்த பல்லவ மன்னரை சமுத்திரகுப்தர் தோற்கடித்தார்? நம்ம ஒவ்வொன்றும் பார்க்கும்போது அது சம்மந்தப்பட்ட எக்ஸ்ட்ரா விஷயங்களும் பார்க்கலாம். அது எல்லாமே எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூக்கு ரொம்ப முக்கியம். சமுத்திரகுப்தரை தான் இந்திய நெப்போலியன் என்று அழைப்பார்கள். வின்ஸ்டன் ஆர்தர் ஸ்மித், VA ஸ்மித் தான் அது மாதிரி அழைப்பார், இந்திய நெப்போலியன் என்று சமுத்திரகுப்தரை. குப்த மன்னர் இவர். சமுத்திரகுப்தரோட அப்பா பார்த்தீங்கன்னா சந்திரகுப்தா 1, இவரோட பையன் பார்த்தீங்கன்னா சந்திரகுப்தா 2. அவருடைய ஆட்சி காலம் தான் பொற்காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இப்போ நம்ம கேள்விக்கு வருவோம். நீங்கள் யோசிக்கிறதுக்குள்ள இந்த விஷயங்கள்லாம், நான் எக்ஸ்ட்ரா விஷயங்கள்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஸோ சமுத்திரகுப்தர் யாராலையும் தோற்கடிக்கப்படவில்லை, அவர் எல்லாரையும் தோற்கடித்தார். சரிங்களா? அவருக்கு தான் கையில் வீணை வாசிக்கிற மாதிரி இருப்பார். இதெல்லாம் எக்ஸாம்ஸில் கேட்பாங்க. ஒரு புத்தரில் பார்த்தீங்கன்னா இந்த நாலந்தா பல்கலைக்கழகத்தை யார் தோற்றுவித்தன்னு கேட்பாங்க, குமாரகுப்தா. சரிங்களா? ஸோ இப்போ முதல் கேள்விக்கு வருவோம். ஏற்கனவே கேட்டேன், நேரம் கண்டுபிடிச்சிருப்பீங்க. பல்லவ கிங் who faced defeat in the hands of சமுத்திரகுப்தா, அல்லது சமுத்திரகுப்தா defeated the பல்லவ கிங். சமுத்திரகுப்தரால் தோற்கடிக்கப்பட்ட பல்லவ மன்னன் அல்லது பல்லவ மன்னன். எந்த பல்லவ மன்னனை சமுத்திரகுப்தர் தோற்கடித்தார் அப்படின்னா ஆன்சர் என்னது? ஆன்சர் விஷ்ணு கோபன். விஷ்ணு கோபன் இஸ் த ஆன்சர். அடுத்து இரண்டாவது கேள்வி. திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள திருவாலங்காடு, நமக்கு தெரியும் திருவாலங்காடு காப்பர் பிளேட் ராஜராஜனோடதெல்லாம் அங்கே இருக்கு. அந்த திருவாலங்காடு அங்க யாரு மோட்சம் அடைந்தார்? யாரு முக்தி அடைந்த திருத்தலம்? அந்த திருவாலங்காடுல யாரு முக்தி அடைந்தார்? திருவாலங்காடு காப்பர் பிளேட் ராஜேந்திர சோழனுடைய. ராஜேந்திர சோழன். ஸோ அந்த திருவாலங்காடு ராஜேந்திர சோழனோடது. சரிங்களா? ஸோ நான் கேட்ட ரெண்டாவது கேள்விக்கான விடை யார் அப்படின்னா, வெரி குட், நிறைய பேர் கண்டுபிடிச்சிருப்பீங்க, காரைக்கால் அம்மையார். காரைக்கால் அம்மையார். காரைக்காலில் பிறந்தவங்க 3 பெண் நாயன்மார்கள்ல ஒருவர் இவர் காரைக்கால் அம்மையார். மாங்கனி திருவிழா. ஸோ நான் காரைக்காலுக்கு போயிருக்கிறேன், இங்கே பார்த்துருக்கிறேன். மாங்கனி திருவிழானா அங்கே ஒரு வீட்டில இருந்தும் மாடியில இருந்து மேல இருந்து அந்த மாங்கனிகளை எரிவாங்க. இருந்து இந்த மாங்கனி திருவிழாங்க நடக்கும். இவர்கள் எழுதியுள்ள நூல்கள் பார்த்தீங்கன்னா அற்புத திருவந்தாதி, திருவிரட்டை மணிமாலை, திருவாலங்காட்டு மூத்த திருப்பதிகங்கள். இந்த அற்புத திருவந்தாதி அப்படிங்கிறது சைவ திருமுறைகள் இருக்குல்ல, அதுல 11ஆம் திருமுறையின் தொகுதியில வந்த நூலாகும். இதுக்கு இன்னொரு பேர் இருக்கு, ஆதி அந்தாதின்னு சொல்லுவாங்க, திருவந்தாதின்னு சொல்லுவாங்க. இந்த மாங்கனி திருவிழா காரைக்காலில் இருக்கக்கூடிய சோமநாதர் கோயில் சார்பாக அந்த மாங்கனி திருவிழா நடக்கும். மாங்கனி திருவிழா ஆனி மாதத்துல நடக்கும். பௌர்ணமி, ஆணி பௌர்ணமி அப்ப நடக்கும்.
இவருக்கு தனி கோயில் இருக்கு. எங்க இருக்கு அப்படின்னா காரைக்கால்ல இருக்கு. ரொம்ப அற்புதமாக இருக்கு அந்த கோயில். முடிஞ்சா போயிட்டு வாங்க. அந்தாதி மாலை அப்படிங்கிற சிற்றிலக்கிய வகையை தொடங்கி வைத்தவர் இவர் தான். இந்த 63 நாயன்மார்கள்ல அமர்ந்த கோலத்துல இருக்கிறவர் யாரு அப்படின்னா இவங்க தான். மற்றவங்க எல்லாமே நின்றபடியே தான் பிரகாரத்துல இருப்பாங்க. அடுத்து 3வது கேள்விக்கான கேள்வி இது அப்படி என்னன்னா, மாரிடைம் வீலர் தெரியும், நம்ம அகலவராய்வு பண்ணக்கூடியவர், எக்ஸ்கவேட் பண்ணக்கூடியவர், மாரிடைம் வீலர். ஸோ அவர் ஒரு இடத்த அகலாய்வு பண்ணும்போது அங்கே நிறைய ரோமன் காயின்ஸ் கிடைச்சது. அடிக்கடி எக்ஸாம்ல கேட்பாங்க, எங்க ரோமன் காயின்ஸ், ரோமன் நாணயங்கள் எங்க கிடைச்சது அப்படின்ட்டு. அது எந்த ஊரில் நிறைய ரோமன் காயின்ஸ் கிடைச்சது அப்படின்னு கேட்பாங்க. அது எந்த ஊர்? இது 1945 எக்ஸ்கவேஷன் பண்ணாங்க. சரிங்களா? ஸோ இது இந்த ஊருக்கு இன்னொரு பேர் இருக்கும், புடுக்கே அப்படிங்கிற ஊருக்கு பக்கத்துல, PODUKE, புடுக்கே. புடுக்கேனா என்னன்னு கேட்பாங்க. சரிங்களா? புடுக்கேனா பாண்டிச்சேரி. சரிங்களா? அப்போ இந்த ஊர் என்ன அப்படின்னா, நான் கேட்ட ஊர் என்னன்னா அரிக்கமேடு. சரிங்களா? ஸோ அரிக்கமேடு அப்படிங்கிற இடத்துலதான் நிறைய ரோமன் நாணயங்கள் நிறைய கிடைச்சு. அது மாதிரி நிறைய மெகாலித்ஸ் கிடைச்சது. மெகாலித்ஸ்னா ஓல்டு ஸ்டோன், அதெல்லாம் கிடைச்சது. அது மாதிரி ஒரு பெண் கையில பறவையோட அந்த கிடைச்சது இங்கதான் கிடைச்சது. அடுத்து 4வது கேள்வி, இது அடிக்கடி எக்ஸாம்ல கேட்கக்கூடிய கேள்வி, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். சரிங்களா? அதாவது நமக்கு தெரியும் சித்தனவாசல் பெயிண்டிங் அடிக்கடி எப்படி கேட்பாங்க அப்படின்னா, சித்தனவாசல் பெயிண்டிங் எங்க உள்ளதுன்னு கேட்பாங்க. சித்தனவாசல் பெயிண்டிங் புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கக்கூடியது. சரிங்களா? இந்த சித்தனவாசல் பெயிண்டிங் பிலாங் டு விச் ரிலிஜியன், எந்த மதத்துடன் சம்பந்தப்பட்டது? அதனுடைய ஓவியங்கள் எல்லாம் அது ஓவியத்துக்காக பெயர்பட்டது. சித்தனவாசல தான் ஓவியங்கள் அதிகமாக உள்ளது. சரிங்களா? இது புதுக்கோட்டையில் இருக்குது. சரிங்களா? ஸோ அந்த ஓவியங்கள் எந்த காலத்தை சேர்ந்தவை அப்படிங்கிறது, எந்த சமயத்தை சேர்ந்தவை. அதே புதுக்கோட்டையில் பாத்தீங்கன்னா இன்னொன்று கொஸ்டின் கேட்பாங்க. இது இந்த கொஸ்டின்ஸ் அலைடுதான் கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ். நீங்க நான் கேட்ட கேள்வி வேற. சரிங்களா? ஸோ இதுல பாத்தீங்கன்னா, இது மயில்களின் புகலிடம் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டா விராலிமலை, அதுவும் புதுக்கோட்டை மாவட்டத்துல தான். மயில்களின் புகலிடம் அதிகமான அந்த விராலிமலை முருகன் கோயில்ல பாத்தீங்கன்னா நிறைய மயில்கள் இருக்கும், குரங்குகள் இருக்கும். சரிங்களா? ரைட். சித்தனவாசலில் உள்ள ஓவியங்கள் எந்த சமயத்தை சார்ந்தவை? ஆன்சர் என்னன்னா ஜெயின், சமண சமயத்தை சேர்ந்தவர். சமணம், புத்தம் கிடையாது, சமண சமயத்தை சேர்ந்தது. அடுத்து 5வது கொஸ்டின், தமிழ்நாட்டுல எந்த மாவட்டத்துல, ரொம்ப முக்கியமான கேள்வி இது, இன்டர்வியூலையும் கேட்பாங்க, தமிழ்நாட்டுல எந்த மாவட்டத்துல தமிழகத்தோட 5 நில பாகுபாடு இருக்கும்ல, ஐவகை நிலங்கள், சங்க காலத்திலிருந்து சொல்லக்கூடிய குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை அப்படிங்கிற அந்த 5 பிரிவையும் பெற்ற மாவட்டம் எது? 5 பிரிவுகளோட போர்ஷனும் அங்க இருக்கு. எந்த மாவட்டத்துல இருக்கு அப்படிங்கிறது தான் கொஸ்டின். ஆன்சர் பண்ணுங்க. எந்த மாவட்டத்துல இருக்கு? ஐவகை நில பாகுபாடு. The district where you can find the 5 ancient Tamil landforms, குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. எந்த மாவட்டம் அப்படின்னா ஆன்சர் என்ன அப்படின்னா திருநெல்வேலி மாவட்டம். ஆன்சர் திருநெல்வேலி மாவட்டம். அடுத்து 6வது கேள்வி. நாகப்பட்டினத்துல, இது எங்கன்னே கேட்பாங்க, அதனால நாகப்பட்டினம் தெரிஞ்சு வச்சுக்கணும். நாகப்பட்டினத்துல சைலேந்திரர்கள் அந்த ஒரு மடாலயம், ஒரு புத்த மடாலயம் அமைக்கிறதுக்கு எந்த சோழ அரசன் உதவி புரிந்தான்? விச் சோழா கிங் permitted to build monastery in நாகப்பட்டினம்? இது கேட்டது யார் அப்படின்னா the சைலேந்திராஸ், சைலேந்திரர்கள். சைலேந்திர அரசர் யாரு? மார விஜயோத்தங்கவர்மன். மார விஜயோத்தங்கவர்மன் அந்த விகாரத்தை கட்டினார். யாரோட சப்போர்ட்ல? எந்த அரசரோட சப்போர்ட்ல? அதாவது அந்த விகாரத்துக்கு பேர் என்ன அப்படின்னா சூடாமணி விகாரா. அதுவும் கேட்பாங்க, சூடாமணி விகாரா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்ரீ விஜயம்ங்கிறது என்ன? சைலேந்திரர்கள்லாம் யாரு அப்படின்னா சவுத் ஈஸ்ட் ஏஷியால இந்த ஜாவா, சுமத்ரா, மலே, இந்தோனேஷியா அந்த பகுதியை சேர்ந்தவர். எந்த அரசர் அப்படின்னு கேட்டீங்கன்னா ராஜராஜ சோழன். ராஜராஜ சோழன். இந்த சூடாமணி விகாரம் கட்டப்பட்ட ஆண்டு 1006. அடுத்து அண்ணாதுரை. அண்ணாதுரை ஈவேரா பெரியாரை ஃபர்ஸ்ட் டைம் எங்க சந்திச்சார்?
அண்ணாதுரை மெட் ஈவேரா பெரியார் ஃபர்ஸ்ட் டைம் எந்த ஊர்? 1934 எந்த ஊர்ல பார்த்தா அப்படின்னா 1934 திருப்பூர்ல பார்த்தாங்க. திருப்பூர். அண்ணாதுரையோட பீரியட் தெரிஞ்சிருக்கணும். 14 ஜனவரி வந்து 1969 வந்து தமிழ்நாடுன்னு பெயர் மாற்றப்பட்டது. 96 வந்து பாத்தீங்கன்னா மெட்ராஸ்ங்கிறது சென்னைன்னு பெயர் மாற்றம் பண்ணாங்க. இது எல்லாருமே கொஞ்சம் தவறுதலா புரிஞ்சக்கூடிய விஷயங்கள். ரைட். இப்போ வந்து அவங்களுடைய பீரியட் பார்க்கலாம். 15 செப்டம்பர்ல பிறந்தாங்க. 15 செப்டம்பர் 1909 டு இறந்தது வந்து 3 பிப்ரவரி 1969. அடுத்து வந்து 8வது கேள்வி. ஸோ எந்த ஃப்ரீடம் ஃபைட்டர் வந்து பாப்பாரப்பட்டியில பாரத மாதாவுக்கு கோயில் கட்ட முயன்றார்? கோயில் கட்டினார். பாரத மாதாவுக்கு பாப்பாரப்பட்டியில் எந்த விடுதலை போராட்ட வீரர்? சொல்லுங்க பார்க்கலாம். பாப்பாரப்பட்டியில். அதே மாதிரி இன்னொரு கேள்வி கேட்பாங்க. இது சம்பந்தப்பட்டது. நான் கேட்ட அந்த கேள்விக்கு நீங்க பதில் சொல்லுங்க. அது வரைக்கும் இன்னொரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு நான் கொடுக்குறேன். அது என்ன அப்படின்னா, திருச்செங்கோடுல காந்தி ஆசிரமத்தை வந்து யாரு ஏற்படுத்தினாள்? திருச்செங்கோடுல காந்தி ஆசிரமத்தை யார் ஏற்படுத்தினாள்? அது ஏற்படுத்தப்பட்டது வந்து ராஜகோபாலாச்சாரியார் ராஜாஜியானது திறந்து வைக்கப்பட்டது வந்து தொடங்கி வைக்கப்பட்டது 1925 யாராலன்னா ஈவேரா பெரியாரால் தொடங்கி வைக்கப்பட்டது. மெயினா என்னன்னா காந்தி சம்பந்தப்பட்டது. கிராம தொழில்கள், மதுவிலக்க பரப்புரை செய்வது, இதான் அதனுடைய வேலைகள். சரிங்களா? இப்ப நம்ம கேள்விக்கு வருவோம். பாப்பாரப்பட்டியில் பாரத் மாதா கோயில் கட்ட முயன்றவர் யார் அப்படின்னா சுப்பிரமணிய சிவா. ஆன்சர் வந்து சுப்பிரமணிய சிவா. அடுத்த கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா, பொலிட்டிக்கல் குரு ஆஃப் காமராஜ் யார்? காமராஜின் அரசியல் குரு என்று அழைக்கப்படுபவர் யார்? இவருக்கு இன்னொரு பேரு உண்டு. ஃபயர் பிராண்ட் ஆஃப் சவுத் இந்தியான்னு சொல்லுவாங்க. தென்னிந்தியாவின் அனல் கக்கும் பேச்சாளர் எஸ் சத்தியமூர்த்தி. காங்கிரஸ் தலைவரான எஸ் சத்தியமூர்த்தி தான். இந்த மாதிரி காமராஜரோட பிறந்த தினம் இருக்குல்ல, 15 ஜூலை. காமராஜரோட பிறந்த தினம் 15 ஜூலை என்னவாக அனுசரிக்கிறாங்க அப்படின்னா கல்வி வளர்ச்சி நாள். கல்வி வளர்ச்சி நாள் என்று அனுசரிக்கப்படுகிறது. 1940 தமிழக காங்கிரஸ் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். பிரசிடென்ட் ஆஃப் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி. அது மாதிரி காமராஜர் தான் சொல்லுவாங்க, the first chief minister of India who does not know the English language. அவருக்கு ஆங்கிலம் பேச தெரியாத முதல் இந்தியாவின் வந்து முதலமைச்சர். 1954 சீஃப் மினிஸ்டர் ஆகிறாங்க. 1954. அப்புறம் இன்னொன்று ஆவடி காங்கிரஸ் சபையை வந்து தலைமை தாங்குறாங்க. ஆவடியில நடந்த இந்திய தேசிய காங்கிரஸ் 1900 பீரியட்ல நடந்தது. தலைமை கிடையாது, இதோட பீரியட்ல நடந்தது. ஆவடியில காங்கிரஸ் 1955. ஏன்னா காமராஜ் தலைமை தாங்க முடியாது. எங்க நடக்குதோ அங்க யாரும் தலைமை தாங்க முடியாது. அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி, சரியா, அங்க நடக்கக்கூடிய அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி யாரோட இதுல பொறுப்பு வந்தது அப்படின்னா காமராஜர். அதுக்கு பிரசிடென்ட் யார் அப்படின்னா யூஎன் தீபார். DHEBAR. அவர் தான் அங்க அதுக்குரிய அந்த 1955 ஆவடியில நடந்த காங்கிரஸ் அந்த செஷனோட தலைவர். இது என்ன முக்கியத்துவம் இந்த செஷன் என்ன முக்கியத்துவம் வாங்கிதுன்னு கேட்பாங்க. சோசியலிஸ்டிக் பேட்டர்ன் ஆஃப் சொசைட்டி. அந்த சமத்துவ முறை வந்து சமத்துவ முறையான அந்த ஒரு சமத்துவ சமூகம், அதற்கான அந்த முன்மொழிவு வரையப்பட்டது. அடுத்து கடைசி கொஸ்டின், 10வது கொஸ்டின். அடுத்து 10வது கொஸ்டின், கிரிசில்ட் ஸ்குரில் வைல்ட் லைஃப் சாங்சுவரி, அதாவது சாம்பல் நிற அணில் அந்த காப்பகம், புகலிடம், வைல்ட் லைஃப் சாங்சுவரின்னு சொல்லக்கூடிய வனவிலங்கு சரணாலயம், சாம்பல் நிற அணில், கிரிசில்ட் ஸ்குரில் வைல்ட் லைஃப் சாங்சுவரி, இது எந்த மாவட்டத்தில் தமிழ்நாட்டில் உள்ளது? மாவட்டத்தை சொன்னீங்கன்னா போதும். எந்த மாவட்டத்தில் உள்ளது?
ரைட், இது சொல்லியிருப்பீங்களா நிறைய பேர். ஸோ இது அடிக்கடி கேட்குற கொஸ்டின் சரிங்களா. இது வந்து ராஜபாளையத்துக்கு அருகில் உள்ளது, அதாவது ஸ்ரீவில்லிபுத்தூர் சொல்லுவாங்க. சொல்றதுன்னா கரெக்டா சொல்றதுன்னா ஸ்ரீவில்லிபுத்தூர். ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு அருகில் உள்ளது. எந்த மாவட்டம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் கேட்டதுக்கு ஆன்சர் விருதுநகர் மாவட்டம். சரிங்களா. ஸோ 9, 10 போட்டிருந்தீங்க அப்படின்னா, இந்த 10 கேள்விகளுக்கு 9, 10 என்னால் விடையளிக்க முடிஞ்சது சரியாக அப்படின்னா, நீங்க 98403 98093க்கு உங்க பெயரோட டெலிகிராம் பண்ணுங்க. டெலிகிராம் மட்டும்தான் பண்ணணும். குறைந்தபட்சம் ஒரு 5 கேள்விகளுக்காக விடையளிக்க வேண்டும். ஏன் கம்மியா வரும் அப்படின்னா, ஏன்னா ஆப்ஷன்ஸ் இல்லை. நம்ம நார்மலா ஆப்ஷன்ஸ் கொடுத்தா ஆன்சர் பண்ற மாதிரி தான் நிறைய இருக்கும். ஆனால் அது தவறான ஒரு முட்டை. உங்களால் உங்க கொஸ்டினுக்கு விடை கண்டுபிடிச்சிட்டு அது ஆப்ஷன்ல எங்க இருக்குன்னு சொல்றதுதான் சரியான மெத்தட். சரிங்களா. ஆப்ஷனை பார்த்தீங்க அப்படின்னா நீங்க நல்ல தெளிவா படிக்கல அப்படின்னு அர்த்தம். சில கேள்விகளுக்கு ஆப்ஷனை பார்க்கலாம், பட் மெஜாரிட்டி கேள்விகளுக்கு பார்க்கலாம். ஆப்ஷனை பார்க்கக்கூடிய கேள்விகள் அதிகபட்சம் ஒரு சிங்கிள் டிஜிட்ல இருக்கலாம், 200 கேள்விகளுக்கு. நன்றி. நேற்று 2 வாய்ஸ் ஃபெயில் அனுப்பிச்சிருந்தேன் இதே மாதிரி கேள்விகள். சரிங்களா. ஸோ அதுக்கு நிறைய விடையாளிகள். இது எல்லாமே ரொம்ப எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ரொம்ப முக்கியம். இதெல்லாம் நீங்க நிறைய நோட் போட்டு சரியா எழுதி வச்சுங்க. உங்களுக்கு எதெல்லாம் மறக்குது அப்படிங்கிறத திரும்ப நோட் பண்ணி வச்சுங்க. கையில நோட்ஸ் எழுதி படிக்கிற மாதிரி வரவே வராது. சும்மா அப்படியே அண்டர்லைன் பண்றது மாதிரி இருக்கு. நோட்ஸ் டாப்பர்ஸ் எல்லாமே டாப்பர் ஆகணும்னா ஏதோ ஒரு இது போகணும் அப்படின்றா தேவையில்லை. நான் டாப்பர் ஆகணும், நல்ல வேலை வாங்கணும் அப்படின்னா எழுதி பழகு. அது குரூப் 4க்கு ப்ரிப்பேர் பண்ணாலும் சரி, எழுதி பழகுங்க. நோட்ஸ் எடுத்து பழகு. நன்றி. அடுத்த வாய்ஸ் ஃபைலில் இன்னைக்கோ அல்லது நாளைக்கு சந்திக்கிறேன்.